ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நாகூர் போயிருந்தோம் இடையில. அப்போ நான் மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணோம் பாருங்கள். பழக்கடைகள், தேங்காய், அதுக்கப்புறம் இங்கே தான் ஐஸ்கிரீம் கூட நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஜுவல்லரி ஷாப், காய்கறி கடைகள். நாகூர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா ரஷ்ஷாகவே இருந்தது. நாங்கள் போனப்போ நல்ல கூட்டமாக இருந்துச்சு. எங்களுக்கு போகிறதுக்கே வழி இல்லை, அந்தளவுக்கு காலையிலேயே அவ்வளோ கூட்டம். கடையில் போய் குழந்தைங்க கிட்டாங்க டாய்ஸ் வாங்கினோம். அப்புறம் நொங்கு வாங்கி அங்கே ஜூஸ் குடித்தோம். ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள். காலையிலேயே நல்ல கூட்டமாக தான் இருக்குது. அப்புறம் பாப்பா பேக் கேட்டாண்டு பேக்கும் சேர்ந்து வாங்கினோம் பாருங்க. அப்புறம் நாகூரில் கந்தூரி விழா நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கேயும் போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நாகூரில் ரோடெலாம் பாருங்கள். இது தர்காவுக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு சின்ன தெரு தான். அது ஃபுல்லாக லைனாக போகும். அதில் தான் நாங்கள் வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி படித்ததில் பிடித்ததில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நல்ல கதை, குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு கப்பலில் ஒரு தம்பதி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது கப்பல் கவிழும் அபாயமான கட்டத்தில் ஒருவரையொருவர் தப்பிக்க மட்டுமே படகு ஒன்று இருக்கிறது. மனைவியை பின்னே தள்ளிவிட்டு கணவன் மட்டும் அந்த படகில் தப்பிச் செல்கிறார். கவிழும் கப்பலின் அந்நேரத்தில் இருந்தவாறு தப்பிச் செல்லும் கணவனை நோக்கி மனைவி சத்தமாக, இந்த இடத்தில் என்ன சொல்லியிருப்பார் என்று மாணவர்களை நோக்கி இந்த கதையை கூறி ஆசிரியர் கேட்டார். எல்லா மாணவர்களும் பல வகையான பதில் தரும்போது ஒரு மாணவன் மட்டும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஏன்பா நீ சைலண்டாக இருக்க? நம்ம குழந்தைய பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருப்பார் டீச்சர். எப்படிப்பா கரெக்டாக சொல்கிற? உனக்கு முன்னாடியே இந்த கதை தெரியுமா? இல்லை டீச்சர், எங்கள் அம்மாவும் சாகிறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட இதையே தான் சொன்னாங்க. பலத்த மௌனத்திற்கு பிறகு ஆசிரியை கதையை தொடர்ந்தார். தனி ஆளாக அவர்களது பெண்ணை அந்த மனிதன் வளர்த்து வந்தார். அவரின் மரணத்தின் பின்னர் பல வருடங்கள் கழித்து அந்த பெண் தனது தந்தையின் டைரியை பார்க்க நேர்ந்தது. தாய்க்கு உயிர்கொல்லி நோய் இருந்திருப்பது அப்போது தான் அவளுக்கு தெரிய வந்தது. கப்பல் கவிழ்ந்த சம்பவத்தை அப்பா இவ்வாறு எழுதியிருந்தார். உன்னோடு நானும் கடலின் அடியில் சங்கமித்திருக்க வேண்டும். நம் இருவரின் மரணமும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்திருக்க வேண்டும். நான் என்ன செய்ய? நமது பெண்ணை வளர்த்தெடுக்க நான் மட்டுமே தப்ப வேண்டியிருந்தது. கதையை இதோடு முடித்துவிட்டு அந்த ஆசிரியை கூறினார், வாழ்க்கை நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும். எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் நம்மால் புரிஞ்சுக்க இயலாமல் போகலாம். அதனால் நாம் ஆழமாக யோசிக்காம சரியாக புரிஞ்சுக்காம யார் மேலேயும் முடிவுக்கு வந்துடக்கூடாது. முதல்ல மன்னிப்பு கேட்குறீங்கன்னா அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தமில்லை. திமிரை விட உறவை மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். சிரிப்புடன் இந்த இனிய நாளை தொடங்குங்கள் மக்களே.